Hi friends, welcome to our channel முயற்சி திருவினையாக்கம். இந்த வீடியோவில் மூங்கல் எப்படி ஆயில் இல்லாமல் ஈஸியாக வீட்டிலே பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு, சால்ட் வாட்டர், அதாவது உப்பு தண்ணி. இது ஃபஸ்ட்டு நான் 1 hour ஊற வச்சு அதை வடிகட்டி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இது வடிகட்டி எடுத்து வச்ச பாசிப்பருப்பு. இதை ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி தண்ணிலாம் காயறதுக்காக ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு 15 minutes நான் அப்படி காய வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பிளேட்டில் போட்டு நல்லா பரட்டி விட்ருங்க. அது காயத்துக்கப்புறம் ஈஸியாக உங்களுக்கு சீக்கிரமே காஞ்சிரும். காஞ்சக்கப்புறம் அது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சும் இது ஈஸியாக காஞ்சிச்சுன்றது ஈஸியாக. இப்போ பாருங்களேன், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். முன்னாடி நல்லா இருந்தது, இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ஈஸியாக அப்படி உதிரி உதிரியாக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதை இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அந்த பேனில் ஆயில் எதுவுமே இல்லாமல் வெறும் ஹீட் பண்ணிட்டு இந்த மூங் தாலை போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது ஈஸிங்க. ஆயில் இல்லாமல் நம்ம வீட்டிலே ஈஸியாக மூங் தால் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம கடையில் ஆயில் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஆயிலே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் 2 பொருள் வச்சு, அதாவது பாசிப்பருப்பு, சால்ட் வாட்டர் மட்டும் வச்சு நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் கலர் சேஞ்சஸ்ஸு. நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நான் வீடியோ ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக மெதுவாக நல்லா கலர் சேஞ்ச் ஆக முடியாது நீங்கள் மெதுவாக வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கலர் சேஞ்ச் எப்படி பாருங்கள். முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம சால்ட் வாட்டர் சேர்க்க போகிறோம். ஒரு கிண்ணத்தில் நான் சால்ட் வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு ஜஸ்ட் அப்படியே ஊற்றிடாதீங்க, கையில் ஊற்றி தெளித்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சால்ட்டு தெரியும். அப்படியே ஊற்றினீங்கன்னா நிறையா சால்ட்டு போயிடும். அப்புறம் சாப்பிடும்போது ரொம்ப சால்ட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் தெளித்து விட்டுக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவுக்கு சால்ட் வாட்டரை தெளித்து விட்டு நல்லா மறுபடியும் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆக முடியாது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எவ்வளோ வேணுமோ மறுபடியும் உங்களுக்கு சால்ட் வாட்டர் தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும் கலர் சேஞ்ச் ஆனது. நல்லா வறுத்தாச்சு. சூப்பராக இருக்குங்க. அது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. நல்லா எவ்வளோ கலர் சேஞ்சஸ் ஆகுமோ, எவ்வளோ வறுக்க முடியுமோ அவ்வளோ வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேஸ்டியான மூங் தால் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.